இன்றைக்கி ப்ரோக்ராமிங் இன் சியில் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவோன்னா, ஸோ ரிப்பீட்லி வந்து ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா அந்த கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும் வந்து திரும்ப திரும்ப வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு பேர் தான் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பேர். ஸோ இன் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்னென்ன லூப்பிங்னா ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப் அப்படின்னு வந்து 3 வந்து இருக்குது. ஸோ ஃபார் லூப்பு வைல் லூப்புக்கு என்ன பேருனா வந்து என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்புன்னு பேர். டூ வைல் லூப்புக்கு என்ன பேருனா எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு வந்து பேர். ஏன் வந்து இதுக்கு என்ட்ரி கண்ட்ரோல் லூப்புன்னு அப்படி சொல்லுவாங்கன்னா, ஸோ ஃபாருக்குள்ளேயும் ஒயிலுக்குள்ளேயும் என்னதுன்னா ஒரு கண்டிஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் மற்றதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் வந்து டூ வைல் லூப் இல்லை, மொதல் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கடுத்து லாஸ்ட்டவே கண்டிஷனவே வந்து செக் பண்ணும். அதான் வந்து டூ வைல் லூப். ஃபஸ்ட்டு இந்த ஃபார் லூப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் லூப்புக்கு பேர் ஃபார் லூப் வந்து திரும்ப ரிப்பீட்டாக வந்து எக்ஸிக்யூட், அதாவது வந்து ரெப்படிஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபார் லூப்ன்றது ஒரு ரெப்படிஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். இது மூலமாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் டைம். நம்ம எத்தனை டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்கிறோமோ அத்தனை டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் வந்து இதுதான். ஸோ ஃபார் இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் மூணையும் வந்து ஒரே லைனில் வந்து கொடுத்துடணும். ஸோ இனிஷியலைசேஷன்னா என்னென்னா, ஸோ எந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும், வேல்யூ வந்து எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கடுத்து அந்த வேல்யூ வச்சு எந்த இடத்துல வந்து முடியணும் அப்படின்றது வந்து கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட்னா எவ்வளோ கூடிக்கிட்டே போகணும், டிக்ரிமெண்ட்னா எவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே போகணும், அந்த மாதிரி வந்து கொடுக்குறது தான். ஸோ இதான் வந்து ஃபார் லூப்போட சின்டாக்ஸு. ஸோ இந்த இதுக்குள்ளே கொடுத்துருக்க இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இதுக்குள்ளே இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். இப்போ இந்த ப்ரோக்ராமில் இன்டிஜர் i = 1 இருக்கா, அப்போ வந்து இதான் வந்து இனிஷியலைசேஷன். ஐயோட வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கடுத்து இதுதான் வந்து கண்டிஷன். ஐயோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணுமா, <10 தான் இருக்கணுமா, அதுக்கு மேலே போகக்கூடாது. இது வந்து என்னென்னா i++ அப்படி வந்து 1லேருந்து 10 வரைக்கும் வர்றப்ப 1 1 கொடுக்கணும். i++ன்றது 1 வரும், அதுக்கடுத்து 2 வரும். அது மாதிரி i++ அப்படி வந்து வரலாம். இதே வந்து டிகிரிமெண்ட்டாக என்னாலும் இங்கே கூட 10 கொடுத்து 10லேருந்து ஆரம்பிச்சு ரிவர்ஸில் எனக்கு வரணும்னா i - இந்த மாதிரி வந்து கொடுத்துடலாம். இதுக்கு பேர் தான் வந்து இதுதான் வந்து ஃபாரோட வந்து சின்டாக்ஸ். இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இந்த ஃபாருக்கு கீழே இருக்கிறதுலாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இனிஷியலைசேஷன் ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட்டை வந்து இந்த இனிஷியலைசேஷன் ஸ்டெப் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும் ஒன்லி ஒன்ஸு. இப்போ அதில் வந்து இந்த கண்டிஷனை வந்து அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் இருக்கா, அந்த கண்டிஷனை வந்து எவாலுவேட் பண்ணுவேன். அது வந்து ட்ரூவாக இருக்கான்னு பார்ப்பேன். அப்படி ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க இந்த பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இல்லை இப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சு, என்னது ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னு என்ன செய்யணும்னா அந்த லூப்புக்குள்ளே இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த ப்ரோக்ராம் விட்டு அது கீழே அந்த ஃபார் லூப்புக்கு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து போயிடும். ஃபார் லூப்போட நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் 1 to 10ன்ற நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. எப்பயும் போல் இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். ஃபஸ்ட்டு என்ன வரும், ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ வந்து இனிஷியலைசேஷன் ஸ்டெப் தானே ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஐயோட வேல்யூ 1ன்னு வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? அதுக்கடுத்து ஐயோட வேல்யூ 1 ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் செக் பண்ணும். 10 விட கம்மி தானா, ஆமாம் 10 விட கம்மினா அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணி முடிச்சிடும். பிரிண்ட் பண்ணி முடிச்சோடனே திரும்ப ஐட்ரேஷன் வந்து போகும். ஐயோட வேல்யூ வந்து இப்போ வந்து என்ன மாறிடும், 2 மாறிடும், 2 மாறிடும். இப்போ 2 வந்து <10 ஆமாம், அப்போ வந்து இங்கே வந்து 2 வந்து பிரிண்ட் பண்ணும். அதுக்கடுத்து i++ திரும்ப ஐட்ரேஷன். இது மாதிரி வந்து கூறிக்கிட்டே வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அது வரைக்கும் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா, ஸோ வந்து ஒயில் லூப். ஸோ ஒயில் லூப்பும் வந்து என்னதுன்னா ஃபார் லூப் மாதிரி அதே சேம் தான் வந்து ஒயில் லூப்பு. இதுவும் வந்து என்ன செய்யும், ரிப்பீட்டாக வந்து செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கொடுத்துருக்க கண்டிஷனை வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும் திரும்ப வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். இதுக்கும் பேர் தான் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் வந்து கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும், கண்டிஷனை வந்து கரெக்டாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணும். அங்கே என்ன செஞ்சுருப்போம், இங்கே ஃபார் லூப்பில் என்ன செஞ்சுருப்போம், 3ஐயும் வந்து ஒரே லைனில் கொடுத்துருக்காங்களா. ஸோ வந்து ஃபார் i = 1, i<10, i++, இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் எல்லாத்தையும் ஒரே லைனில் கொடுத்துருப்பாங்களா. அப்போ இங்கே வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, 3ஐயும் இனிஷியலைசேஷன் மேலே இருக்கும், அது ஒயிலுக்குள்ளே கண்டிஷன் இருக்கும், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டு இந்த உள்ளே வந்து இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுக்குறது தான் இந்த வந்து ஒயில் அப்படின்ற லூப்.
ஓகேவா. ஸோ ஃபார் லூப் மாதிரி அப்படியே சேம் தான் வந்து ஒய் லூப். இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து அப்போ எந்த இடத்துல தான் இந்த ஒய் லூப்பு ஃபார் லூப் எங்கே யூஸ் பண்ணணுன்ற டிஃப்ரென்ஸை பின்னாடி வந்து சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து மூணே வந்து ஒரே இதில் வந்து கொடுத்துருவாங்க. இங்கே வந்து இனிஷியலைசேஷன் மேலே இருக்கும், ஒயிலுக்குள்ள கண்டிஷன் இருக்கும், அது இன்க்ரிமெண்ட் டிகிரிமெண்ட் இப்போ இருக்குது பாருங்க. ஸோ இங்கே எல்லாமே i = 1, i < 10, i++ இருந்துச்சா. இங்கே பாருங்கள் ஒய் லூப் அதே ப்ரோக்ராமு ஒய் லூப் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இங்கே வந்து என்னது இன்டிஜர் ஐயோட வேல்யூ 1, இனிஷியலைசேஷன் வந்து இங்கே இனிஷியலைசேஷன் i = 1 இருக்கா. இங்கே மேலே இனிஷியலைசேஷன் i = 1. இங்கே கண்டிஷனும் அதே லைனுக்குள்ளே இருக்கா. இங்கே ஒயிலுக்குள்ளே கண்டிஷன் கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து இன்க்ரிமெண்ட் டிகிரிமெண்ட்டு இங்கே ஒரே லைன் வந்துச்சா. இங்கே வந்து உள்ளே வந்து இன்க்ரிமெண்ட் டிகிரிமெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ரெண்டும் வந்து சேம் தான். ஸோ அதுக்கடுத்து இதுலேயே வந்து அப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த லூப் வந்து திரும்ப திரும்ப சுற்றி வரும். இப்போ இது எது வரைக்கும்னா கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்க வரைக்கும். ஸோ கண்டிஷனை வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த லூப்பிங்கை விட்டு வந்து போயிடும் அப்படின்னு தான் இமிடியேட்லி அந்த லூப்பை விட்டு வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே ப்ரோக்ராம் தான் சின்டாக்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒயில் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அது பேருனா அடுத்த லூப்பிங்கை வந்து என்னதுன்னா டூ வைல் லூப். டூ வைல் லூப்புக்குனா என்னதுன்னா இது வந்து ஃபார் லூப் ஒய் லூப் மாதிரி இருக்காது. அன்லைக் ஃபார் லூப் அண்ட் ஒய் லூப். இந்த டூ வைல் லூப் வந்து சி ப்ரோக்ராமில் வந்து கண்டிஷனை வந்து அது வந்து ஃபஸ்ட் இங்கெல்லாம் ஸோ கண்டிஷன் வந்து செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணால் தான் அடுத்தடுத்த லூப்பிங் வந்து திரும்ப திரும்ப நடக்கும். இங்கே அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கடுத்த பாட்டமில் வந்து கண்டிஷனை வந்து செக் பண்ணும். இப்போ வந்து ஒரு ஏடிஎம்மில் வந்து பணம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஏடிஎம் கார்டை வந்து போடுவோம். இப்போ என் அக்கௌண்ட்டில் ஒரு 100 ரூபா இருக்குது. அப்போ வந்து காசு இருக்கலான்னு போகிறேன். அப்போ வந்து ஏடிஎம் கார்டை போட்டு பின் நம்பரை போட்டுட்டு அதுக்கடுத்து என்கிட்ட அமௌண்ட் இல்லை 1000 அப்படின்னு போட்டுட்டு எல்லாமே இவ்வளோ நேரம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சு பண்ணி தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லும். ஓகேவா. இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி அதுதான் வந்து இந்த டூ வைல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் வந்து கண்டிஷனை செக் பண்ணாமல் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து கண்டிஷனை வந்து செக் பண்ணி பார்க்கும். ஓகேவா. அதை தான் சொல்லியிருப்பாங்க. டூ வைலில் வந்து சி ப்ரோக்ராமில் வந்து கண்டிஷனை வந்து பாட்டம் ஆஃப் த லூப்பில் தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும். அதனால தான் பாட்டமில் டெஸ்ட் பண்ணுறதுனால அதை வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு வந்து பேர் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள். ஸோ டூ வைலுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே இந்த இருக்க இனிஷியலைசேஷன் இங்கே மேலே தான் வந்து இனிஷியலைசேஷன் கொடுக்குறோம். இனிஷியலைசேஷன் ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து 51 இருக்கா வந்திருக்கு. அதுக்கடுத்து டூ வைல்னால டூ இங்கே வந்து ஒயில் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து சரி இப்போ வந்து ஐயோட வேல்யூ 51 வந்துடுதுன்னு பாருங்கள். இப்போ ஐயோட வேல்யூ 51 இங்கே வந்துருமா. 51 + 5 என்னது 56 இந்த ஐயில் வந்து ஸ்டோர் ஆயிரும். 56 ஸ்டோர் ஆயிடுச்சா. ஸோ இப்போ வந்து பிரிண்ட் பண்ணிட்டு பார்க்குறேன். பிரிண்ட் பண்ணினோடனே 56 அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆயிரும். அதுக்கடுத்து தான் வந்து செக் பண்ணுது ஐயோட வேல்யூ <50 தான் இருக்கணுமா. இங்கே 51 இருக்குது. அப்போ கண்டிஷனவே லாஸ்ட்டு செக் பண்ணி லாஸ்ட்டு தான் செக் பண்ணி அதுக்கு முன்னாடி அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு தான். அப்போ வந்து திரும்ப ஐட்ரேஷன் வந்து நடக்காதே தவிர அவுட்புட் என்னது கண்டிஷனே தப்பானா கூட இந்த டூ வைல் லூப் வந்து 1 டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை தான் சும்மா தியரிட்டிக்கலாக வந்து என்ன சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து கண்டிஷன் வந்து அப்பியர் என்னது எண்ட் ஆஃப் த லூப்பில் வந்து ஸோ வந்து கண்டிஷன் வந்து இருக்கும். அதுவும் இது வந்து கண்டிஷனை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆயிரும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஒன்ஸ் கண்டிஷனே தப்பாக இருந்தாலும் ஒரு டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா வந்து அவுட் ஆஃப் த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா டூக்குள்ளே போயிட்டு திரும்ப வந்து ரிப்பீட்டாக வந்து திரும்ப அது வந்து இதான் எக்ஸிக்யூட் அகெயின். இப்போ வந்து டூவில் இருக்கிறத செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப அந்த ஒயிலும் வந்து ஒயில் கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் திரும்ப பண்ணும். இப்போ இது வந்து எரராக இருக்குன்னா இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ்னால இந்த 56ஓட 56ஓட முடிஞ்சிருச்சு. இதே வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் திரும்ப அந்த ஐட்ரேஷன்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா. இது மாதிரி வந்து ட்ரூவாக இருந்தால் திரும்ப பண்ணலாம். அது வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் திரும்ப வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். இதான் வந்து ஃபார் லூப்பும் ஒயில் டூ ஒயில். ஸோ எந்த இடத்துல இப்போ வந்து சும்மா இதை வந்து அடிஷ்னலாக எப்போ வந்து எனக்கு ஃபார் லூப்பும் ஒயில் லூப்பும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் ஆக போகிறோன்னா நம்மளுக்கு எந்த இதை எங்கெங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் தானே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிக்கணும்ல. அப்போ ஃபார் லூப்பை வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து தெரிகிறப்ப தான். இப்போ இந்த ப்ரோக்ராமில் எனக்கு 5 தடவை தான் லூப்பிங் வந்து எனக்கு கட்டாயம் தேவைப்படுது அப்படின்ற இடத்துல எனக்கு அட்வான்ஸாக ஏற்கனவே தெரியும். இந்த ப்ரோக்ராமில் 5 தடவை தான் வந்து அந்த வேல்யூஸ் வந்து ரெப்படிஷன்
ரிப்பீட்டேஷனாக வரணும் அப்படின்னு தெரியுன்ற இடத்துல ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒய் லூப்பை வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, எத்தனை தடவை முதல்ல என்னால் சொல்ல முடியாது, இத்தனை டைமுக்குள்ளே வந்து சொல்லிடுவாங்க, 5 தடவை தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாத இடத்துல ஒய் லூப்பில் இப்போ